ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஒரு குட்டி ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். இரவு நேரம் ஹஸ்பண்ட் வரத்துக்காக ஒய்ஃப் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஃப்ரெண்டு ஒருத்தரை கூட்டிகிட்டு ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வராரு. மனைவியை கூப்பிட்டு, யார் வந்திருக்காங்கன்னு பாரு, என் பழைய ஃப்ரெண்டு, எப்படியும் நம்ம வீட்டில் சாப்பிட்டு தான் போகணுன்னு அடம்பிடிச்சி கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்றாரு. இவங்களும் வாங்க வாங்க அப்படின்னு அவரை வரவேற்று, கணவருக்கும் இவங்களுக்கும் தான் இவங்க சமைச்சு வச்சுருக்காங்க. ஃப்ரெண்டுக்கு சமைக்க அப்போ டைமும் இல்லை. சரி வேறு வழி இல்லைன்ட்டு இருக்கிறதே நம்ம 3 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கலான்னு இவங்க நினச்சிட்டு, சாப்பாட்டு மேஜையில் வந்து சாப்பாட்டை வச்சுட்டு ஆப்போசிட்லேயே அவங்களும் உட்காந்துக்கிறாங்க. 3 பேருமே பரிமாறி சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் நேரத்துலேயே வந்து அந்த ஃப்ரெண்டு வந்து சாப்பாடு ஃபுல்லாக சாப்பிட்டுடுறாரு. அப்போ உடனே அவங்க ஹஸ்பண்ட் வந்து தெரியாமல் என்ன சொல்லிடுறாருன்னா, ஒய்ஃப் கிட்ட, சாப்பாடு எடுத்து வைம்மா அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் சாப்பாடு வந்து அந்த டப்பாவில் தீர்ந்து போயிடுச்சு. உடனே இவங்க ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்கன்னா, டேபிளுக்கு அடியில் வந்து அவங்க ஹஸ்பண்டோட கால் வந்து லேசாக மிதிக்கிறாங்க. ஆனால் அவங்க ஹஸ்பண்ட் வந்து அதை புரிஞ்சிக்காம வந்து, நான் தான் சொல்லிட்டுருக்கேன்ல, நீ பேசாமல் இருக்கியே, சாப்பாடு போடு அப்படின்றாரு. உடனே கோபம் வந்துருச்சு அவங்களுக்கு. உடனே காலை ஓங்கி ஒரு மிதி மிதிக்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்டு வந்து, இவ்வளோ தான் சாப்பிடுவேன், இது போதும் அப்படின்னு எந்திரிச்சு கிளம்பிடுறாரு. அவர் ஃப்ரெண்டு கிளம்புனதும் இவங்க ஒய்ஃப் கேட்குறாங்க, ஏங்க உங்களுக்கு மேனஸே இல்லையா? சாப்பாடு இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு தானே உங்கள் காலை 2 தடவை மிதித்தேன். உங்களுக்கு எதுவுமே புரிஞ்சிக்கவே தெரியலையே அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ வந்து அவர் ஹஸ்பண்ட் வந்து சொல்கிறாரு, என் காலை நீ மிதிக்கவே இல்லையே,